நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, வீட்டோட மூத்த மருமகங்கிற இடத்துல இருந்து என்னோட எல்லா பொறுப்புகளையும் நான் நிறைவேற்றுவேன். அப்புறம் நான் ஐபிஎஸ் ஆனாலும் சரி, அதனால வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். தெரியும் சந்தியா, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. இந்த வீட்டோட மூத்த மருமகளா இருந்து எல்லா பொறுப்புகளையும் நீ நிறைவேற்றுவ. எனக்கு எந்த விஷயத்த நினைச்சும் பயம் இல்ல. நீ இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ரொம்ப நன்றி அத்தை. என்ன நீங்க எவ்வளவு தூரம் நம்புறீங்க? கண்டிப்பா நான் இந்த நம்பிக்கையை நிச்சயமா காப்பாத்துவேன் அத்தை. சந்தியா, உனக்காக நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேம்மா. உங்க பாஷையில அதை என்ன சொல்லுவாங்க? பிறந்த நாள் பரிசுன்னு அதை சொல்லலாம், இல்ல என் ஆசீர்வாதம்னு சொல்லலாம். இந்தம்மா சந்தியா. அத்தை, என்ன என்ன சாவிது? நீதான் ரொம்ப புத்திசாலியாச்சே. சரி எது தப்பு எதுன்னு உனக்கு நல்லா தெரியும். எல்லா முடிவையும் நல்லா யோசிச்சுதானே எடுப்ப. அதே மாதிரி நீ எனக்காகவும் ஒரு முடிவெடு. இந்த 2 சாவிகள்ல இருந்து ஏதாவது ஒரு சாவியை தேர்ந்தெடு. ஆனா அத்தை, 2 சாவி எப்படி? இங்க பாருமா, இது இந்த வீட்டோட சாவி. ஒருவேளை இன்னைக்கு இந்த போட்டியில நீ தோத்துட்டு வந்துட்டேன்னா இந்த சாவியை நான் உன்கிட்ட கொடுத்துருவேன். இன்னையில இருந்து என்னோட எல்லா பொறுப்புகளும் அப்புறம் இந்த குடும்பத்தோட பொறுப்புகளையும் எல்லாத்தையும் நீதாம்மா பார்க்கணும். இது வரைக்கும் உனக்கு மூத்த மருமகன்ற இடம் கிடைச்சதே இல்லைல்ல, அந்த இடத்த நான் இன்னைக்கு உனக்கு கொடுக்க போறேன். ஆனா அத்தை, அதுக்கு எதுக்கு இந்த போட்டியில நான் தோக்கணும்? நீ கேக்குற கேள்வியிலயும் நியாயம் இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு இந்த போட்டியில நீ ஜெயிச்சிட்டேன்னா அப்போ டிராபியோட சேர்ந்து இந்த சாவியும் உனக்கு கிடைச்சிடும். இது உன்னோட சொந்த வீட்டோட சாவி. இந்த குடும்பத்தை விட்டு நீ பிரிஞ்சு போகணும். நீயும் சூர்யாவும் தனி குடித்தனம் போகணும். ஏற்கனவே ஒரு வாடகை வீட்டை உங்களுக்காக பார்த்து வச்சிருக்கேன். அந்த வீட்டுக்கு போய் நீயும் சூர்யாவும் தனி குடித்தனம் பண்ணலாம். இந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. உன்னை நான் எதுக்காகவும் வற்புறுத்தல சந்தியா. நீ நல்லா யோசிச்சு முடிவெடுத்தா போதும். அந்த போட்டியில நீ ஜெயிக்கணுமா இல்ல தோக்கணுமான்னு நீ யோசிச்சுக்கோ. இந்த போட்டியில ஜெயிச்சு உன்னோட கனவை நிறைவேற்றணும்னு நினைச்சா அப்புறம் உன்னோட குடும்பத்தை நீ இழக்க வேண்டியிருக்கும். ஆனா ஒருவேளை இந்த போட்டியில நீ தோத்துட்டு வந்தேன்னா நீ இந்த குடும்பத்தோட சேர்ந்தே இருக்கலாம். உனக்கு நம்ம குடும்பத்து மேல நிறைய பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும் சந்தியா. அடுத்தவங்க பண்ற தப்ப உன் தலைமையில போட்டுக்கிற மனசு உனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். உன்னோட கனவு சம்பந்தப்பட்ட பானைகளை அடுத்தவங்களுக்காக நீ உடைக்க அனுமதிச்சிருக்க. அத்தை, அது எதுவும் பேசாத. நீ எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடுச்சு. சவிதா பண்ண தப்பால அந்த முதல் பானையை நான் உடைச்சிட்டேன். அந்த 2வது பானை பிரீத்தி பண்ண தப்ப நீ ஏத்துக்கிட்டதால உடைஞ்சது. அன்னைக்கு அந்த பானையை நீ காப்பாத்தல, உன்னோட குடும்பத்தை தான் காப்பாத்தணும்னு முடிவெடுத்த.
போதும் சந்தியா. இன்னும் ஒரே ஒரு தடவை உன்னோட குடும்பத்துக்காக இந்த தியாகத்தை பண்ணு. இப்படி அந்த 2 பானைகளையும் உடைய நீ அனுமதிச்சியோ, அதே மாதிரி அந்த 3வது பானையும் உடையட்டும். அதுக்கப்புறமா நான் உன்கிட்ட எதையுமே கேட்க மாட்டேன். உன்னை நான் எதுவும் சொல்லவும் மாட்டேன். ஒரு அம்மா ஸ்தானத்துல வச்சுதானே எப்பவும் நீ என்ன பாக்குற. அதே மாதிரி இனிமே நான் உனக்கு ஒரு அம்மாவா இருந்து காட்டுறேன். இதுக்கு மேல முடிவு உன் கையில தான் சந்தியா. உனக்கு கனவு முக்கியமா இல்ல உன் குடும்பம் முக்கியமா? ஏதாவது ஒண்ணு மட்டும் நீ தேர்ந்தெடு. இதுதான் என்னோட இறுதி முடிவு. இன்னைக்கு உனக்கு இந்த முடிவெடுக்க கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இந்த 2 சாவிகள்ல ஏதாவது ஒரு சாவியை தேர்ந்தெடு. ஐயா வணக்கம். ஒன்றும் இல்லை, அம்மாவும் சந்தியாவும் கோயிலுக்கு வந்திருந்தாங்கல்ல? சூர்யா தம்பி, உன் அம்மாவும் உன் மனைவி சந்தியாவும் பின்னாடி ஸ்டோர் ரூம் கிட்ட இருக்காங்க, போய் பாரு. அப்படியா? நன்றி. நல்லது. என்ன சந்தியா யோசிக்கிற? ஏதாவது ஒரு சாவியை எடு. உன் முடிவு என்னன்னு எனக்கு சொல்லு. உனக்கு குடும்பம் மட்டும்தான் முக்கியம்னு தோணுதா, இல்ல உன்னோட கனவு முக்கியம்னு தோணுதா? பதில் சொல்லு சந்தியா. சந்தியா போலீஸ் ஆபீசர் ஆவாங்க, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சந்தியாவோட திறமையில எனக்கு முழு நம்பிக்கை இருக்குமா. எனக்கு நல்லா தெரியுமா, சந்தியாவுக்கு நீங்க கொடுத்துருக்கிற சவால்ல மிச்சம் இருக்கிற கடைசி பானை இது. இந்த பானை மட்டும் உடஞ்சிருச்சுன்னா பெரிய ஆபீசர் ஆகணுங்கிற சந்தியாவோட கனவு நிறைவேறாமலே போயிடும். ஆனா இப்போ சந்தியாவோட வெற்றியோ தோல்வியோ அது என்னோட வெற்றி தோல்விக்கு சமம். எனக்கு நல்லா தெரியுமா, எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும். நிச்சயமா சந்தியா இந்த போட்டியில் ஜெயிப்பாங்க. இந்த போட்டியில மட்டும் இல்லைம்மா, அவங்க நிச்சயமா ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆவாங்க. அவங்க புருஷனை இது என்னோட நம்பிக்கை. என்ன யோசிக்கிற சந்தியா? எனக்கு பதில் சொல்லு. அவர் வரார் அத்தை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, என்ன ஏதாவது பிரச்சனையா? இல்ல போலாமா? சரிப்பா சூர்யா, பிரச்சனை எதுவும் இல்ல. பிரசாதம் கொடுக்கறதா சொன்னாங்க, அதான் நாங்க இங்க வந்தோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, பிரசாதம் கொடுக்கறதுக்கு நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். நீ வாமா சந்தியா, சீக்கிரமா இங்க இருந்து போலாம், இல்லைன்னா போட்டிக்கு போறதுக்கு நேரம் ஆயிடும். வாமா, சீக்கிரம் வாங்க. போலாம். நேரம் ஆயிடுச்சு இல்ல? வாங்க. சந்தியா, என்ன பிரச்சனை? ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க? சூர்யா, இன்னைக்கு அந்த போட்டியோட கடைசி நாள் இல்ல? ரொம்ப பதட்டமா தான் இருக்கும். நீங்க பாருங்க, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ஏன் சொல்றேன்னா, நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் நீங்க இந்த இடத்துக்கே வந்திருக்கீங்க. இன்னைக்கு முடிவெடுக்க வேண்டிய நாள். நிச்சயமா அந்த கடவுள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு பலன் கொடுப்பாரு. அதனால உங்க மனசு அமைதியா வச்சுக்கோங்க. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுங்க. நிச்சயமா நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணங்கிறத மறக்காதீங்க. இந்த நேரத்தில் நீங்க பதட்டமானீங்கன்னா அப்புறம் எதுவுமே சரியா நடக்காது. சூர்யா சொல்றது உண்மைன்னு தான் எனக்கு தோணுது.
இந்த போட்டி உன்னோட வாழ்க்கையே மாத்த போகுது. அதனால நல்லா யோசிச்சு எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லு. எல்லாத்தையும் சரி பண்றது உன்னோட கையில தான் இருக்கு. அந்த கடவுள் உனக்கு துணையா இருக்கட்டும். சந்தியா, இப்போது சிரிக்கலாம்ல? அம்மா கூட உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்களே சந்தியா. எனக்கு தெரியும், நிச்சயமா எதுவும் தப்பா போகாது. சந்தியா, சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது நமக்கு கொண்டாடுறதுக்கு 2 காரணம் இருக்கும். முதல்ல உங்க பிறந்த நாள், 2வது இந்த மிகப்பெரிய வெற்றியை நினைச்சு நம்ம கொண்டாடணும். அந்த ட்ரோஃபி இருக்குல்ல, நம்ம 2 பேரையும் உங்க கனவு பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்த போறதே அதான். நான் ஹோஸ்ட் அது இதுன்னு சொல்லுவாரு அந்த மனுஷன் என்னவோ யாரோ விருந்தாளி வர போறாங்க, பெரிய கிங் வர போறாங்கன்னு சொன்னாரு. இங்க கிங்குன்னு அப்படி யாரும் இல்ல, விருந்தாளியும் யாரும் இல்ல. இவங்க இருக்காங்களே, தொட்டதுக்கெல்லாம் சும்மா சும்மா தமாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மீனாட்சி அண்ணி, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவங்க வருவாங்க பாருங்க. பாத்தியா, நான் முதல்லயே சொன்னல, இவரு தனியா தான் வந்திருக்காரு. எப்ப பார்த்தாலும் சும்மா தமாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுடைய அபிமன்யு, உங்க எல்லாருக்கும் ஹோஸ்ட், அப்புறம் நம்ம போட்டியாளர்களுடைய ஃப்ரெண்ட். உங்க எல்லாரையும் இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு மறுபடியும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியோட பேர் தான் நம்பர் 1 சாம்பியன். நண்பர்களே, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இன்னைக்கு தான் இந்த போட்டியோட ஃபைனல்ஸ். இதுதான் இந்த போட்டியோட கடைசி ரவுண்ட். ஐ மீன், இதுதான் எக்ஸ்பிரஸ் ரவுண்ட். நாம இன்னைக்கு இந்த எக்ஸ்பிரஸ் ரவுண்ட் ஆரம்பிக்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நேத்து நான் என்ன சொன்னேன்னு? அதுக்குள்ள மறந்தாச்சா? ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்க எல்லாருக்கும் நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், நம்ம ஷோக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வர போறான்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அந்த கெஸ்ட் மாதிரி நானும் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீற மாட்டேன். கவனிங்க கவனிங்க கவனிங்க, கவனிச்சுக்கிட்டே இருங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். எல்லாரும் கவனமா கேளுங்க. இந்த ஷோவோட ஸ்பெஷல் கெஸ்ட், எல்லாரும் ரொம்ப பாசமா கூப்பிடுற ஸ்பெஷல் கிங், இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வர போறாரு. எந்த கிங் வர போறார் தெரியல. இந்த மாதிரி ராஜா எல்லாம் குதிரையில இல்ல யானை மேல வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இந்த ராஜா எப்படி வராருன்னு நம்ம பார்க்கணும். யானை மேலையா இல்ல குதிரை மேலையா? நண்பர்களே, அவர் யாரு அப்படின்னு உங்களை யாருக்காவது தெரியுமா? எல்லாருமே நான் சொல்றது கொஞ்சம் கவனிங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு வரப்போற ட்ரெயின் வந்து சென்னை எக்ஸ்பிரஸ். அது இன்னும் கொஞ்ச நேரத்துல ரீச் ஆயிடும். இல்ல வந்து சேர்ந்துடுச்சு. என்ன உளறாங்க இவங்க? இந்த ராஜா எதுக்காக ட்ரெயின்ல வரணும்? சரி நண்பர்களே, இப்ப நீங்க எல்லாரும் ஒரு கிங்க பார்க்க போறீங்க. கடந்த 21 வருஷங்களா எத்தனையோ கோடிக்கணக்கான இந்தியர்கள் மனசுல இவர் இடம் பிடிச்சிருக்காரு. மக்கள் எல்லாருமே இவரை ரொம்ப பாசமா கிங் கான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எல்லாரும் ஜோரா கிளாப் பண்ணி வரவேற்கணும். The one and only பாட்ஷா ஷாருக் கான்.
Thank you very much அபிமன்யு. Fine, sir. Thank Thank you you. very much. And உங்களோட பாசத்துக்கும் அன்புக்கும் நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன். உங்க எல்லாரையுமே இந்த நம்பர் 1 சாம்பியனுக்கு நான் வரவேற்கிறேன். ஆக்சுவலி கம்பெடிட்டர்ஸோட நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு ஹீரோவுக்கு தன்னோட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும். முகம் வாடி போயிருக்கும், ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. ஆனா என் முகத்தை பாருங்க, நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன் சொல்றேன்னா என்னோட படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அண்ட் சக்சஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒரு சிரிப்பு, இதே மாதிரி ஒரு சந்தோஷம், இதெல்லாம் இங்க இருக்கிற காம்படிட்டர்ஸோட ஒருத்தர் முகத்துல தெரிய போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்ச நேரம் क्वेश्चन அண்ட் ஆன்சர் விளையாட்டு விளையாட போறோம். உங்களுக்கு என்னுடைய நன்றிகள் ஷாருக் சார். கேள்விகள் கேட்க போறது நீங்க, பதில்களும் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அதனால இந்த போட்டியோட ஃபைனல் ரவுண்ட்ஸ் நீங்க ஆரம்பிக்கலாம். எல்லாத்தையும் விட நம்மளுடைய 3 போட்டியாளர்களையும் இந்த மேடைக்கு வர வைக்கலாம். முதல்ல நாம வெல்கம் பண்ண போறது மிஸ்டர் அசோக் குமார், அப்புறம் மிஸ்ஸஸ் பிரீத்தி அண்ட் மிஸ்ஸஸ் சந்தியா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க என்னுடைய போட்டியாளர்களே, வாங்க. Hello, sir. வணக்கம். வணக்கம். அசோக் குமார் சார், உண்மையிலேயே சொல்றேன், நீங்க ரொம்ப நல்லா விளையாடுறீங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன் சார். And இப்போ நான் உங்களை விஷ் பண்றேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி காம்படிஷன். வெல் டன். மிஸ்ஸஸ் பிரீத்தி, நான் ஒரு விஷயம் சொல்லவா? சில விஷயங்களை அடையணும்னா சில விஷயங்களை இழந்துதான் ஆகணும். அந்த மாதிரி செய்யறவங்க சாதனை படைப்பாங்க. ஆனா நீங்க விளையாடுறத பாத்தீங்கன்னா சில நேரம் லைனுக்கு முன்னாடி போயிடுறீங்க, லைனுக்கு பின்னாடி வந்துடுறீங்க. உங்களோட அந்த திறமைக்காக நான் இப்போ சல்யூட் பண்றேன். And all the best, Mrs. Preeti. Thank you, sir. And சந்தியா, நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இன்னைக்கு உங்களோட பிறந்த நாளா? அதனால ஏன் சார்பா உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Thank you, sir. அப்புறம் இன்னைக்கு உங்களோட ப்ரோக்ராம் என்ன சந்தியா? அதாவது இந்த காம்படிஷன் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? பிளான் இல்லையா? சரி, பார்ட்டி இல்லைனாலும் ரொமான்டிக்கா ஏதாவது கேண்டில் லைட் டின்னர் போலாமே. இல்ல சார். நீங்க என்ன சொல்றீங்க சந்தியா? ப்ளீஸ் அபிமன்யு, கேன் ஐ ஹேவ் சம் மியூசிக்? இன்னைக்கு சந்தியாவோட பர்த்டே இல்ல? வாங்க, எப்படி வாங்க. Congratulations, Sandhya, and happy birthday to you. Fantastic. நீங்க ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறீங்க. எனக்கு ஏற்கனவே சொன்னாங்க, ஐ மீன் மிஸ்டர் அபிமன்யு தான் சொன்னாரு, இந்த காம்படிஷன்ல இருக்கிறவங்க கூட என்கிட்ட சொன்னாங்க, உங்களுக்கு சவால்களை எதிர்கொள்ள ரொம்ப நல்லா தெரியுமாமே. ஐ மீன் பயம் எதுவும் இல்ல, அதை எதிர்த்து போராடுவீங்கன்னு சொன்னாங்க. அதனால எப்பவுமே நீங்க ரவுண்ட்ஸ்ல டாப் 3 பொசிஷன்ல தான் இருந்திருக்கீங்க. சரி, இப்போ எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்களுக்கு டெய்லி பாதாம் ஹல்வா செஞ்சு கொடுப்பாங்களா? எப்படி இவ்வளவு டேலண்டா இருக்கீங்க? பாதாம் ஹல்வா தினமும் பண்ணுவாங்க சார். பாதாம் ஹல்வா செய்வாங்க, ஏன் செய்ய மாட்டாங்க? உங்களோட ஹஸ்பண்ட் இருக்காரு, அவர் இந்த நாட்டிலேயே ரொம்ப சிறந்த ஒரு குக். அவர் இங்க வந்திருக்காரா? எங்க இருக்காரு? சூர்யா, மிஸ்டர் சூர்யா, எங்க இருக்கீங்க? இதோ இங்க இருக்காரு. வாங்க ப்ளீஸ், ஸ்டேஜுக்கு வாங்க, சீக்கிரம் ஸ்டேஜுக்கு வாங்க, கம் ஆன். வணக்கம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். உங்களோட மனைவி இப்போ ஃபைனல்ஸ் வரைக்கும் ரீச் ஆயிட்டாங்க. முதல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க, நான் கேள்விப்பட்டது என்னன்னா இவங்க ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும்னு நினைக்கிறாங்க.
ஆனா நீங்க என்னன்னா நீங்க ஒரு ஸ்வீட் மேக்கர், சமையல்காரர், இந்த காம்பினேஷன் இருக்கு. இது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? எப்படி நடந்துச்சு? சார், ஒரு புருஷன் ஐபிஎஸ் ஆகும் வீட்டோட மனைவியா ஒரு பொண்ணு இருக்கிறது இந்த உலகத்துல சாத்தியம்னா நாங்க ஜோடியா இருக்கிறதுல தப்பு இல்லையே சார். அப்புறம் இன்னொரு விஷயம், சந்தியாவோட இந்த கனவு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மனசுல உதிச்ச விஷயம். நான் ஒரு ஸ்வீட் கடைக்காரன்றதுனால என் மனைவி எதுக்காக அவங்களோட கனவை இழக்கணும்? வெரி குட். திஸ் இஸ் such a great thought. Not bad, yeah. எனக்கு சந்தியா ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும். அதுதான் என் வாழ்க்கையோட மிகப்பெரிய லட்சியம்.